lecturer in commerce, working at Vella Government Girls Higher Secondary School, Puducherry. Today we are going to see 12th Standard Accountancy, Chapter 2, Not-for-Profit Organization Accounts. Today we are going to see Receipts and Payment Account. Let us go into the chapter. Accounts of Not-for-Profit Organization. First, accounts of not-for-profit organization na என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். These organizations are established for rendering services. Profit motive கிடையாது. அடுத்து, it is created for the promotion of art, culture, education, sports. கலை, பண்பாடு, கல்வி, விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டது. Some of the examples of not-for-profit organization: charitable institution, education institution, cultural societies, sports and recreation clubs, hospitals, libraries and literary association. Next, we are going to see the features of not-for-profit organization. First motive, not-for-profit. Next, service to a specific group or a public at large. Usual business trading activities இதெல்லாம் நடக்காது. வாங்குறது, விக்கிறது, லாபம் இதெல்லாம் கிடையாது. Main source of income: subscription from members, donation, grant in need, aid and legacies. Final accounts prepared for not-for-profit organization. 3 account prepare பண்ணுவோம்: receipts and payment account, income and expenditure account and balance sheet. இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறது receipts and payment account. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, merely summary of cash and bank transaction. At the end of the year பார்க்கும்போது அந்த வருஷம் ஃபுல்லா நம்ம எவ்வளவு கேஷ் வந்திருக்கு, எவ்வளவு கேஷ் செலவு பண்ணியிருக்கோம், அதை போடுறது தான் receipts and payment account. It is purely real account in nature. அப்படின்னா நமக்கு அந்த ரூல் ஞாபகம் வரணும்: debit what comes in, credit what goes out. கேஷ் உள்ள வர்றது டெபிட்ல போடணும், அதுதான் ரெசிப்ட்ஸ். கேஷ் வெளியில போனா கிரெடிட்ல போடணும், அதுதான் பேமெண்ட்ஸ். நெக்ஸ்ட், ஸ்டெப்ஸ் இன் பிரிப்பரேஷன் ஆஃப் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கவுண்ட். எப்படி நம்ம இந்த அக்கவுண்ட்டை போட போறோம்? ஃபர்ஸ்ட், இந்த அக்கவுண்ட் வந்து ஆஸ் யூஷுவல் லெட்ஜர் அக்கவுண்ட் மாதிரி 2 சைடு உண்டு. டெபிட் சைடு, கிரெடிட் சைடு ரெண்டும் உண்டு. இப்போ டெபிட் சைடுல என்னென்னலாம் போட போறோம்? ஓப்பனிங் கேஷ் இன் ஹேண்ட், சம்லயே கொடுத்திருப்பாங்க ஓப்பனிங் கேஷ் இன் ஹேண்ட். ஃபேவரபிள் பேங்க் பேலன்ஸ், பேங்க் பேலன்ஸ் ஃபேவரபிளா இருந்தா அதுவும் டெபிட் சைடுல போடணும். அடுத்து கேஷ் ரெசிப்ட்ஸ் டியூரிங் தி இயர். கேஷ் உள்ள வந்ததுன்னா அது கேஷ் ரெசிப்ட்னு சொல்லுவோம், வருமானம்னு அர்த்தம். அதெல்லாம் நம்ம டெபிட் சைடுல போட போறோம். கிரெடிட் சைடுல என்னெல்லாம் வரும்? பேங்க் ஓவர் டிராஃப்ட், அன்ஃபேவரபிள் பேலன்ஸ். அவங்களே சம்ல கொடுத்திருப்பாங்க. பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு பார்த்தோம்னா உடனே கிரெடிட் சைடுல போட்டுடணும். அடுத்தது கேஷ் பேமெண்ட்ஸ். நம்ம கேஷ் செலவு பண்ணியிருந்தோம்னா அதெல்லாம் கேஷ் பேமெண்ட்ஸ், அது எல்லாமே நம்ம கிரெடிட் சைடுல போடணும். அடுத்து எதெல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணணும்? both revenue and capital items. இந்த ரெசிப்ட்ஸ் பேமெண்ட்னு சொல்லும்போது கேபிட்டல் ரெசிப்ட்ஸ், கேபிட்டல் பேமெண்ட், ரெவென்யூ ரெசிப்ட்ஸ், ரெவென்யூ பேமெண்ட் 4 இருக்கு. 4மே நம்ம போடணும். ரெசிப்ட்ல கேபிட்டல் ரெவென்யூ நேச்சர் ரெண்டும் போடணும், பேமெண்ட்லயும் கேபிட்டல் ரெவென்யூ நேச்சர் ரெண்டும் போடணும். இன்னொன்னு, அமௌண்ட் கொடுத்திருப்பாங்க. கரண்ட் இயர் அமௌண்ட், ப்ரீவியஸ் இயர் அமௌண்ட், ஃபியூச்சர் இயர். கரண்ட் இயர்னா நம்ம எந்த வருஷத்துக்கு கணக்கு போடுறோமோ அது கரண்ட் இயர். அதுக்கு முன்னாடி வருஷத்தை ப்ரீவியஸ் இயர்னு சொல்லுவோம், அதுக்கு அடுத்த வருஷத்தை சப்சிக்வெண்ட் இயர். அப்ப அந்த 3 வருஷம் கொடுத்திருந்தா 3 வருஷம் அமௌண்ட்டையும் நம்ம போடணும்னு அர்த்தம். அமௌண்ட் 3 வருஷத்துக்கும் போடணும். எது போடக்கூடாதுன்னா நான் கேஷ் ஐட்டம்ஸ். நான் கேஷ் ஐட்டம்ஸ்னா என்னென்ன? டெப்ரிசியேஷன், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், அக்ரூட் இன்கம், இதெல்லாம் நம்ம ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கவுண்ட்ல போடக்கூடாது. ஓகே, இப்போ ரெசிப்ட் சைடும் ஃபுல்லா போட்டுட்டோம், பேமெண்ட் சைடும் ஃபுல்லா போட்டுட்டோம். இப்போ கடைசியா நம்ம ஒரு அமௌண்ட் கண்டுபிடிப்போம், அதுக்கு பேர் தான் பேலன்சிங் ஃபிகர். இப்போ கிரெடிட் சைடு அதிகமா இருந்தது டெபிட் சைடை விட அப்படின்னா நமக்கு பேலன்சிங் ஃபிகர் டெபிட் சைடுல வரும். அது என்னன்னு நம்ம நோட் பண்ணணும்னு பார்த்தா பேங்க் ஓவர் டிராஃப்ட். அதே மாதிரி டெபிட் சைடு அதிகமா இருந்தது கிரெடிட் சைடு விட அப்படின்னு பார்த்தோம்னா கிரெடிட் சைடு தான் நமக்கு பேலன்ஸ் வரும். அதை நம்ம எப்படி எழுதணும்னு பார்த்தா க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் ஆர் பேங்க்னு எழுதணும். இவ்வளவுதான் இந்த ப்ரிப்பரேஷன்ல. நெக்ஸ்ட், format receipts and payment account. format of receipts and payment account. இப்போ நம்ம எப்படி போடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு. இந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணி தான் நம்ம இந்த அக்கவுண்ட்லயே போட போறோம். ஃபர்ஸ்ட் இந்த புக்ஸ் ஆஃப்னு பேர் கொடுத்திருப்பாங்க, அதை போட போறீங்க.
டெபிட் போடணும், கிரெடிட் போடணும், ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் எண்டிங் அதெல்லாம் கணக்குல கொடுத்திருப்பாங்க. அந்த வருஷத்தை நம்ம போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் 31 மார்ச் 31 டிசம்பர் 2018 அந்த மாதிரி போடணும். ரெசிப்ட் சைடு, டெபிட் சைடுல ரெசிப்ட் வரணும். ரெசிப்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் டு பேலன்ஸ் brought down இப்படிதான் நீங்க எழுதணும். ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க் ரெண்டும் கொடுத்திருந்தாங்கன்னா இன்னர் காலத்துல போட்டு அவுட்டர் காலத்துல ஆட் பண்ணி போடணும். அடுத்து ரெவென்யூ ரெசிப்ட்ஸ், ரெவென்யூ ரெசிப்ட் கேபிட்டல் ரெசிப்ட் ரெண்டும் போடணும். ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் என்னெல்லாம் வருது ரெசிப்ட்ஸ்லன்னு நம்ம பாத்துருவோம். டு சப்ஸ்கிரிப்ஷன், சப்ஸ்கிரிப்ஷன்ன்றது சந்தா. அடுத்தது டு என்ட்ரன்ஸ் ஃபீஸ், நுழைவு கட்டணத்தை நம்ம போடணும். அதாவது கேஷ் நமக்கு உள்ள வந்ததுன்னா அது ரெசிப்ட்ஸ். ஜெனரல் டொனேஷன்னா பொதுவான நன்கொடை. கிராண்ட் இன் எய்ட், மானியம். கிராண்ட் இன் எய்ட் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சப்சிடிஸ், மானியம்னு சொல்லுவோம் தமிழ்ல. சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர்ஸ், பழைய நியூஸ் பேப்பர் வித்தா கேஷ் உள்ள வருது, கேஷ் உள்ள வந்தா அது ரெசிப்ட். இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் எதுலையாதுன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க, அந்த அமௌண்ட் ரெசிப்ட்ஸ்ல போடுறோம். டிவிடெண்ட், அந்த அமௌண்ட்டையே நம்ம ஷேர்ஸா நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா நமக்கு டிவிடெண்ட் கிடைக்கும். டிவிடெண்ட்றது ரெசிப்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. லாக்கர் ரெண்ட் ரிசீவ்டு, ரிசீவ்டுன்ற வார்த்தை வந்தாலே அது ரெசிப்ட். லாக்கர் ரெண்ட் அப்படின்னும் போது நம்ம ஃபெசிலிட்டி அவங்களுக்கு கொடுக்குறோம், அவங்க ரெண்ட் நமக்கு கொடுக்குறாங்க. ரெண்ட் ரிசீவ்டு. அதே மாதிரி ரிசீவ்டுன்ற வார்த்தை வந்தாலுமே அது ரெசிப்ட்ஸ். அடுத்தது சன்ட்ரி ரெசிப்ட்ஸ், பல்வகையான வருவாய்கள். இது இல்லாம வேற எதெல்லாம் நமக்கு கேஷ் உள்ள வருதோ அதெல்லாம் ரெசிப்ட் சைட்ல போடணும். இப்போ கமிங் டு கேபிட்டல் ரெசிப்ட், எதுவா இருந்தாலும் போடணும்னு சொல்லிட்டேன். லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ், ஒன்ஸ் இன் தி லைஃப் கட்டுறது. டொனேஷன் ஃபார் ஸ்பெசிபிக் பர்பஸ், ஒரு குறிப்பிட்ட பர்பஸ்க்காக நமக்கு நன்கொடை கிடைக்கிறது. லெகசிஸ், லெகசிஸ்ன்றது புதிய வார்த்தை. gift for the not for profit organization through willன்னு சொல்லியிருப்பாங்க. இது என்னன்னா உயில் கொடை, அதாவது உயில்ல எழுதி வச்சிருப்பாங்க, அந்த அமௌண்ட் நமக்கு கிடைக்கக்கூடியது. அடுத்து என்டோமெண்ட் ஃபண்ட், என்டோமெண்ட் ஃபண்ட்னா அறக்கட்டளை நிதி. எல்லாமே நமக்கு கேஷ் உள்ள வருது. சேல் ஆஃப் பிக்ஸட் அசெட், ஒரு பிக்ஸட் அசெட்டை விக்கிறீங்க அப்படின்னா பணம் உள்ள வருது, அதனால அது ரெசிப்ட். சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், அதே மாதிரிதான் இன்வெஸ்ட்மெண்ட். ரெசிப்ட் ஃபார் ஸ்பெசிபிக் பர்பஸ் ஆர் ஃபண்ட், இது என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட பர்பஸ்க்காக ஒரு நிதி வருது அப்படின்னா அப்போ கேஷ் உள்ள வருது, அது ரெசிப்ட். இன்ட்ரெஸ்ட் ஆன் ஸ்பெசிபிக் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இந்த ஃபண்டை நம்ம எதுலயாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா அதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், அதை நம்ம ரெசிப்ட்ஸ்ல போடணும். டெபிட் சைட் பேலன்ஸ் வந்தா பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு க்ளோசிங் பேலன்ஸை போடணும். பேமெண்ட் சைட் பாருங்க, பை பேலன்ஸ் brought down, நான் ஏற்கனவே சொன்னேன். பேங்க் ஓவர் டிராஃப்ட் எந்த சம்ல கொடுத்துருக்காங்களோ அப்ப அது கிரெடிட் பேலன்ஸா நம்ம காமிக்கணும். சம் ஆஃப் தி பேமெண்ட்ஸ், இந்த பேமெண்ட்ஸ் நமக்கு நல்லாவே தெரியும். சாலரிஸ், ரெண்ட் பெய்டு, எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், போஸ்டேஜ், ரெண்ட் அண்ட் டாக்ஸஸ், இன்சூரன்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட், டெலிபோன் சார்ஜஸ், என்டர்டெயின்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், இதெல்லாம் என்னன்னா நம்ம செய்யக்கூடிய செலவுகள். பணம் நம்ம விட்டு வெளியில போகுது, கேஷ் வெளியில போகுது. ஆடிட் ஃபீஸ், ரிப்பேர்ஸ், அப்கீப் ஆஃப் கிரவுண்ட், இது நமக்கு புதுசு. அப்கீப் ஆஃப் கிரவுண்ட்னா ஒன்றும் கிடையாது, கிரவுண்ட் மெயின்டெனன்ஸ் பண்றதுடைய எக்ஸ்பென்சஸ், நம்ம செலவு பண்ற அமௌண்ட். கன்வேயன்ஸ்னா போக்குவரத்து செலவுகள். நியூஸ் பேப்பர் அண்ட் பீரியாடிக்கல்ஸ் நம்ம வாங்குறது. ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், ஜெனரல் எக்ஸ்பென்சஸ், கார்டனிங் எக்ஸ்பென்சஸ், சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ், இது இல்லாம இதர செலவுகள் எல்லாமே நம்ம பேமெண்ட் சைட்ல போடணும். கேபிட்டல் பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது பிக்ஸட் அசெட் வாங்கினா அது பேமெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறோம், இதெல்லாம் பணம் வெளியில போகுது, அதனால இது பேமெண்ட். ரீபேமெண்ட் ஆஃப் லோன், லோனை திருப்பி செலுத்துறோம், அப்போ கேஷ் வெளியில போகுது, அது பேமெண்ட். அப்போ க்ளோசிங் பேலன்ஸை கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க்னு சொல்லி பார்ப்போம். இதுதான் ஃபார்மேட். இப்போ ஓரளவுக்கு ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்னா ரெசிப்ட் சைட்ல என்னென்னலாம் போடணும், பேமெண்ட் சைட்ல என்னென்னலாம் போடணும்னு ஓரளவுக்கு உங்களுக்கு தெளிவாயிருக்கும். நாம இப்ப சம்குள்ள போலாம். இதுல illustration 1, from the following particulars of Tamil Educational Society prepare receipts and payment account for the year ended. இது எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னா, நீ போடும்போது in the books of Tamil Educational Society னு போட்டு receipts and payment account for the year ended 31st March 2019 heading debit credit போடணும். இந்த ஹெட்டிங் போடுறதுக்காக தான் அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கறோம். ரெசிப்ட்ஸ் போட்டுட்டோம், ருபீஸ் போட்டுட்டோம், பேமெண்ட்ஸ் ருபீஸ். டு பேலன்ஸ் brought down, இதுதான் வந்து ப்ரொசீஜரே. போட்டுட்டு கேஷ் இன் ஹேண்ட், ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படியே கொண்டு வந்துடுறோம். அடுத்தது ரெண்ட் பெய்டுன்ற வார்த்தை இருந்தாலே அது பேமெண்ட், அப்போ பேமெண்ட் சைட்ல அது போடணும்னு அர்த்தம். ஸ்காலர்ஷிப் கிவன்னாலும் செலவு தான், பேமெண்ட், அதனால இது பேமெண்ட்ல போடணும். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ரிசீவ்டுன்ற வார்த்தை இருக்கு, அப்ப அது ரெசிப்ட், அப்ப டு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ரெசிப்ட் சைட்ல போடுறோம்.
பில்டிங்ஸ் பர்ச்சேஸ்னா வாங்குறது, கேஷ் வெளியில போகுது, அப்ப அது பேமெண்ட் சைட் போடணும், பை பில்டிங் பர்ச்சேஸ். ஸ்டாஃப் சேலரி ஸ்டாஃப்க்கு கொடுக்கக்கூடிய சேலரி கேஷ் வெளியில போகுது, அப்போ பை ஸ்டாஃப் சேலரின்னு போடுறோம். சப்ஸ்கிரிப்ஷன்னாலே ரெசிப்ட் தான், ரிசீவ்டுன்ற வார்த்தையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க, அப்ப ரெசிப்ட்ல 2 சப்ஸ்கிரிப்ஷன் 2,65,000. இப்போ டெபிட் சைட்ல 3,01,500 நமக்கு பார்த்தாலே தெரியுது அதிகமா இருக்குன்னு. கிரெடிட் சைட்ல இப்ப பேலன்சிங் ஃபிகர் எப்படி கண்டுபிடிக்கணும்? 6,000 பிளஸ் 15,200 பிளஸ் 2,10,000 பிளஸ் 55 இது எல்லாத்தையும் ஆட் பண்றோம். ஆட் பண்ணி அந்த டோட்டல 3,01,500ல இருந்து மைனஸ் பண்ணா 15,300 rupees கேஷ் இன் ஹேண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் வரும். இப்போ செகண்ட் இல்லஸ்ட்ரேஷன் போலாம். செகண்ட் இல்லஸ்ட்ரேஷனும் இதே மாதிரி ஃபர்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் மாதிரியே தான், அப்படியே இந்த books of Trichy Educational Society போட்டுறீங்க. receipts and payment account for the year ended 2018. இப்போ இந்த சம்ல பார்த்து ரெசிப்ட்ஸ் எல்லாம் ரெசிப்ட் சைடுல போடுறீங்க, பேமெண்ட் எல்லாம் பேமெண்ட் சைடுல போட்டுடுறீங்க. ஓப்பனிங் பேலன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் மேடுன்னு ஒன்னு இருக்கு பாருங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மேட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம வாங்குறோம்னு அர்த்தம், அது பேமெண்ட் சைடுல போடணும். அது ஒண்ணு அதிகம் இந்த சம்ல. ஹானரேரியம் பெய்டு, ஹானரேரியம்ன்றது நாம கொடுக்கக்கூடிய அமௌண்ட், அப்ப அது பேமெண்ட் சைடுல போடணும். டொனேஷன் ரிசீவ்டு, டொனேஷன்ன்றது நன்கொடை, அது நமக்கு பணம் உள்ள வருது, அதனால அது ரெசிப்ட் சைடுல போடணும். ஆடிட் ஃபீஸ் நமக்கு தெரியும் பேமெண்ட். லாக்கர் ரெண்ட் ரிசீவ்ட், அதுவும் நமக்கு ரிசீவ் பண்றோம். சேல் ஆஃப் ஃபர்னிச்சரை விக்கிற தொட்டு நமக்கு பணம் உள்ள வருது, இதெல்லாம் வந்து இந்த சம்ல புதுசு. சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் நமக்கு ரெசிப்ட்ஸ்ல வருது. மிச்சதெல்லாம் அதே மாதிரி ஜெனரல் எக்ஸ்பென்ஸ், போஸ்டேஜ், சப்ஸ்கிரிப்ஷன், இதே மாதிரி டெபிட் சைடு டோட்டல் பண்றீங்க. கிரெடிட் சைடுல பேலன்சிங் ஃபிகர், க்ளோசிங் கேஷ் இன் ஹேண்ட் 34,000 ஆன்சர் வந்துருச்சு. இப்போ ஒரு சம் நம்ம எப்படி போடுறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். From the following given information, prepare receipts and payment account of Kurunji Sports Club for the year ended 31st December 2018. இப்போ ஹெட்டிங் போட்டுடுறோம். ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் ended 31st December 2018, டெபிட் கிரெடிட் ரெசிப்ட்ஸ் பேமெண்ட்ஸ். இப்போ நம்ம சம்ல வரலாம். ஃபர்ஸ்ட் கேஷ் இன் ஹேண்ட்னு கொடுத்துருக்காங்க, அப்போ அதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ முதல்ல ரெசிப்ட் சைட்ல இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம முதல்ல பார்ப்போம். டு பேலன்ஸ் brought down கேஷ் இன் ஹேண்ட் அப்படின்னு இருக்கு, அது 4,000 ரெசிப்ட் சைட்ல போட்டுடுறீங்க. அடுத்து சேலரிஸ் பெய்ட், அது பேமெண்ட் சைடு, அது அப்புறம் பார்க்கலாம். அடுத்து லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் ரிசீவ்டு, 2 லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் ரிசீவ்டுன்னு போட்டு 10,000 போட்டுடுறோம். அடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு ரெசிப்ட் சைட்ல போடணும், அது 2 சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு 15,000 அமௌண்ட் போட்டுடுறோம். அடுத்தது ரெண்ட் ரிசீவ்டு, 2 ரெண்ட் ரிசீவ்டுன்னு போட்டு 2,000 ரெசிப்ட் சைட்ல போட்டுடுறோம். அடுத்து பெய்ட் ஃபார் பிரிண்டிங் சார்ஜஸ், அது பேமெண்ட், அது அப்புறம் பார்ப்போம். லாக்கர்ஸ் ரெண்ட் ரிசீவ்ட், இது வந்து ரிசீவ்டுன்னு இருக்கிறது ரெசிப்ட், 2 லாக்கர் ரெண்ட் ரிசீவ்ட் 1,000 rupees நம்ம போட்டுடுறோம். டோர்னமெண்ட் ரெசிப்ட்ஸ்னா அது ரெசிப்ட்ஸ்லேயே போடுறீங்க. 2 டோர்னமெண்ட் ரெசிப்ட்ஸ் 14,000 போட்டுடுறோம். டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் அது பேமெண்ட்ல வரும். இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ்டும் பேமெண்ட்ல வரும். இப்போ நம்ம பேமெண்ட் சைட்ல என்னென்னலாம் வரும்னு பார்ப்போம். சேலரிஸ் பெய்டு ஒன்று அது போட்டுடுறோம். அடுத்தது பிரிண்டிங் சார்ஜஸ் 2,500 ஒன்று போட்டுட்டோம். அடுத்தது பை டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ் 10,500, பை இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ் 25,000. இப்போ டெபிட் சைடு தான் அதிகமா இருக்கு, அமௌண்ட் 46,000. இப்போ நம்ம பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்க. 46,000ல இருந்து 3,000, 2,500, 10,500, 25,000 இதான் கிரெடிட் சைடுல நமக்கு இருக்கிற அமௌண்ட். அது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 41,000 வருது. 46,000ல இருந்து 41,000 மைனஸ் பண்ணோம்னா க்ளோசிங் கேஷ் இன் ஹேண்ட். அதை எப்படி எழுதணும்னா பை பேலன்ஸ் கேரி டவுன் கேஷ் இன் ஹேண்ட்னு போட்டு 5,000 போட்டுடணும். இஸ் இட் கிளியர்? இல்லஸ்ட்ரேஷன் 3. இப்போ இந்த இல்லஸ்ட்ரேஷன்ல புதுசா நம்ம பாக்குறது என்னன்னு மட்டும் பார்ப்போம். ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ், பேங்க் பேலன்ஸ் ரெண்டும் கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்போ ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ், பேங்க் பேலன்ஸ் ரெண்டும் கொடுத்தா இதே மாதிரி ரெசிப்ட் சைட்ல 2 பேலன்ஸ் brought down போட்டு கேஷ் பேங்க் அப்படின்னு இன்னர் காலத்துல போட்டுட்டு அதை ஆட் பண்ணி அவுட்டர் காலத்துல போடணும். இதுதான் புதுசு இதுல. அடுத்து ஆஸ் யூஷுவல் ரெசிப்ட்ஸ் எல்லாம் ரெசிப்ட் சைட்ல போட்டுடுறோம். பேமெண்ட் எல்லாம் பேமெண்ட். இந்த ரெசிப்ட் சைட்ல இன்னொரு விஷயம் இருக்கு பாருங்க. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டுன்னு 3 வருஷத்துக்கு கொடுத்துருக்கு. அப்ப அந்த 3 வருஷத்துக்கு கொடுத்தா 3 வருஷத்தையும் ஆட் பண்ணி அவுட்டர் காலத்துல போட்டிருப்பாங்க. இது ஒண்ணு எக்ஸ்ட்ராவா இருக்கு இந்த சம்ல. அடுத்து ஆஸ் யூஷுவல் நம்ம ரெசிப்ட்ஸ் எல்லாம் ரெசிப்ட்ஸ்ல, பேமெண்ட் எல்லாம் பேமெண்ட்ல, லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ், டோர்னமெண்ட் ஃபண்ட் ரெசிப்ட்ஸ் அதெல்லாம் ரெசிப்ட்ஸ்ல போட்டுடுறோம். மிச்சதெல்லாம் பேமெண்ட்ல போட்டுடுறோம். அடுத்து பேலன்சிங் ஃபிகர் நம்ம கண்டுபிடிக்கிறோம். பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிக்கும் போது இங்க க்ளோசிங் கேஷ் கொடுத்துட்டாங்க. நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய பேலன்ஸ் வந்து பேங்க் பேலன்ஸா போடுறோம். 55,000 கண்டுபிடிக்கிறோம். இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தா கிரெடிட் சைட்ல இருக்கிற டோட்டல் பிளஸ் இந்த க்ளோசிங் கேஷ் 5,000 சேர்த்து ஆட் பண்ணி 1,20,000ல இருந்து மைனஸ் பண்ணா நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் சிமிலர் சம் பார்க்க போறோம், எப்படி போட போறோம் அப்படின்னு.
receipts and payment account for the year ended. முதல்ல இந்த books of Coimbatore Cricket Club போட்டுட்டோம். Receipts and payment account for the year ended 31st March 2019 debit credit போட்டுட்டோம். Receipts rupees payment rupees. இப்போ இந்த சம்ல பாத்தீங்கன்னா பேங்க் ஓவர் டிராஃப்ட் ஒன்னு கொடுத்திருக்காங்க, கேஷ் இன் ஹேண்ட் ஒன்னு கொடுத்திருக்காங்க. கேஷ் இன் ஹேண்ட் மட்டும் தான் ரெசிப்ட் சைடுல போடணும். டு பேலன்ஸ் brought down கேஷ் இன் ஹேண்ட் மட்டும் தான் போடணும். பேங்க் ஓவர் டிராஃப்ட் பேமெண்ட் சைடு போடும்போது போட்டுக்கலாம். அடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு 3 வருஷத்துக்கு கொடுத்திருக்காங்க. ப்ரீவியஸ் இயர், கரண்ட் இயர், சப்சிக்வெண்ட் இயர் மூணுத்தையும் ஆட் பண்ணி 10,500 நம்ம அவுட்டர் காலத்துல போட்டு விடுறோம். அடுத்தது மேட்ச் ஃபண்ட் ரெசிப்ட்ஸ், என்னென்ன ரெசிப்டோ அதை முதல்ல போடுறோம். மேட்ச் ஃபண்ட் ரெசிப்ட்ஸ் அடுத்தது போட்டு விடுறோம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா லெகசிஸ் ரிசீவ்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்தது டொனேஷன் ரிசீவ்டு அதை போட்டுடுறோம். இப்போ பேமெண்ட் சைடு வரும்போது பை பேலன்ஸ் brought down பேங்க் ஓவர் டிராஃப்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை முதல்ல போட்டுடுறோம். அதுக்கப்புறம் வேஜஸ் பெய்டு அது ஒன்று போடுறோம் 2000. அடுத்து பாத்தீங்கன்னா வேஜஸ் yet to be paidன்னு ஒரு இது இருக்கு பாருங்க, அது அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ், அது வராது. அடுத்து பை இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் 2000 போடுறோம். அடுத்து பை ஹானரேரியம் பெய்டு போட்டுடுறோம். பை வேஜஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அது போடுறோம் 700 rupees. அடுத்து பை மேட்ச் எக்ஸ்பென்சஸ் அது 2600 rupees போடுறோம். அடுத்து பை ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் 1900 rupees அதை போட்டுடுறோம். அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு டோட்டல் பார்க்கணும். டோட்டல் கேஷ் இன் ஹேண்ட் ஒன்று கொடுத்துட்டாங்க, க்ளோசிங் பேலன்ஸ். பை பேலன்ஸ் கேரி டவுன்ல கேஷ் இன் ஹேண்டும் போட்டுடுறோம். இப்போ டோட்டல் போடுறோம். டெபிட் சைட்ல 20,700, அதையே கிரெடிட் சைடு போடுறோம். போட்டுட்டு இந்த கால்குலேஷனுக்கு வரும். கால்குலேஷன்ல பாத்தீங்கன்னா 20,700ல 6,000 plus 2,000 plus 2,000 plus 2,800 அந்த கிரெடிட்ல இருக்கக்கூடிய பேலன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி 20,700ல இருந்து மைனஸ் பண்ணோம்னா நமக்கு பேலன்சிங் ஃபிகர் 2,400 வரும். அதை இன்னர் காலத்துல போட்டுட்டு கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க் ஆட் பண்ணி அவுட்டர் காலத்துல அமௌண்ட் போட்டு டோட்டல் போட்டுடணும். நெக்ஸ்ட் from the following information prepare receipts and payment account. இப்போ as usual இந்த books of மதுரை மதர் தெரசா மகளிர் மன்றம் ஹெட்டிங் எல்லாம் எழுதிட்டு ரெசிப்ட்ஸ் பேமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுடுறேன். டு பேலன்ஸ் brought down கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க் ரெண்டும் இருக்கு. ரெண்டத்தையும் இன்னர் காலத்துல போட்டு ஆட் பண்ணி அவுட்டர் காலத்துல போடுறீங்க. அடுத்து சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர் ரெசிப்ட்ஸ் எல்லாம் போட்டுக்கிறீங்க 500 rupees. அடுத்து டு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ரிசீவ்டு அதை போட்டுடுறோம். அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போட்டுடுறோம். அடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு போட்டுடுறோம். அடுத்து சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் போட்டுடுறோம். அடுத்து பேமெண்ட் சைடு வரீங்க, பை ஸ்டேஷனரி பர்ச்சேஸ்டு போட்டுடுறோம். அடுத்து அப்படியே சம்ல கொடுத்துருக்கிறது ஒன்னொன்னா எது ரெசிப்டோ ரெசிப்ட்ல போடுங்க. ஆடிட் ஃபீஸ் போட்டுடுறீங்க பேமெண்ட்ஸ்ல. அடுத்து சன்ட்ரி சார்ஜஸ் போட்டுடுறீங்க. அடுத்து பை ஸ்காலர்ஷிப் கிவன் அமௌண்ட் போட்டுடுறோம். அடுத்து பை ஃபயர் இன்சூரன்ஸ் பிரீமியம் பெய்டு போட்டுடுறோம். அடுத்து ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டு போடுறோம். அடுத்து பர்ச்சேஸ் ஆஃப் நியூஸ் பேப்பர் போடுறோம். அடுத்து கன்வேயன்ஸ் பெய்டு. அடுத்து க்ளோசிங் பேலன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். 27,000 க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் இன் ஹேண்ட் கொடுத்துடுறாங்க. பேங்க் பேலன்ஸ் இதுல இந்த சம்ல நம்ம புதுசா பாக்குறது என்னன்னு பார்த்தோம்னா இங்க கிரெடிட் சைடு அதிகமா வருது பேலன்ஸ் 27,700, டெபிட் சைட்ல கம்மியா வருது. இப்போ கால்குலேஷனுக்கு வாங்க. இந்த டெபிட் சைட்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாத்தையும் ஆட் பண்றோம். 5,500, 3,000, 2,000, 8,500, 4,000 எல்லாத்தையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்றோம். 27,700ல இருந்து மைனஸ் பண்ணா பேங்க் ஓவர் டிராஃப்ட் டெபிட் சைட்ல வந்ததுன்னா பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு போட்டு அந்த 4,700 rupees நம்ம காமிச்சிடுறோம். அடுத்த இல்லஸ்ட்ரேஷன் இதே மாதிரி ஹெட்டிங் எல்லாம் எழுதிட்டோம். இதுல பார்த்தோம்னா என்னென்ன போட்டிருக்கோம் அப்படிங்கறத பார்ப்போம். ரெசிப்ட்ஸ்ல கேஷ் இன் ஹேண்ட் போட்டுடுறோம், பேலன்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ். சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போடுறோம், என்டோமெண்ட் ஃபண்ட் ரெசிப்ட்ஸ் போடுறோம், சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு போடுறோம், சன்ட்ரி ரெசிப்ட்ஸ், கவர்மெண்ட் கிராண்ட் ரிசீவ், சேல் ஆஃப் ரிஃப்ரெஷ்மெண்ட். அடுத்தது பேமெண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா பேங்க் ஓவர் டிராஃப்ட் கொடுத்துருக்காங்க, அதை பேமெண்ட் சைட்ல நம்ம காமிக்கிறோம். அடுத்து பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி, இன்ட்ரெஸ்ட் பெய்டு, பர்ச்சேஸ் ஆஃப் ரிஃப்ரெஷ்மெண்ட், லைட்டிங் சார்ஜஸ், ரிப்பேர்ஸ் அண்ட் ரெனிவல்ஸ் இது எல்லாமே பேமெண்ட்டை அப்படியே வரிசையா போட்டுக்கிட்டே வரும். கன்வேயன்ஸ் பெய்டு, புக்ஸ் பர்ச்சேஸ், இன்சூரன்ஸ் பெய்டு. கேஷ் அட் பேங்க் அவனே கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஃபிகர் வந்து கேஷ் இன் ஹேண்ட். இது மட்டும்தான். இது அவுட்ஸ்டாண்டிங் சேலரி போடக்கூடாது, டெப்ரிசியேஷன் போடக்கூடாது. இது ரெண்டும் இதுல இருக்கு. அவுட்ஸ்டாண்டிங் சேலரி ஒன்னு இருக்கு, டெப்ரிசியேஷன் ஒன்னு இருக்கு. இது ரெண்டுமே நான் கேஷ் ஐட்டம். இது ரெண்டும் போடக்கூடாது. அதுக்குதான் இந்த இல்லஸ்ட்ரேஷனே. அந்த அமௌண்ட்டை நீங்க சேர்த்துக்க கூடாது. அவுட்ஸ்டாண்டிங் சேலரி ஒன்னு இருக்கு, டெப்ரிசியேஷன் ஒன்னு இருக்கு. இது ரெண்டத்தையும் நம்ம சேர்த்துக்க கூடாது. அடுத்து சம்முக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் சம். இந்த புக்ஸ் ஆஃப் மயிலாடுதுறை ரெக்ரியேஷன் கிளப் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் போட்டுட்டோம். ரெசிப்ட்ஸ்
பேமெண்ட் போட்டாச்சு. டு பேலன்ஸ் brought down கேஷ் இன் ஹேண்ட் போட்டுட்டோம் 15,000, கேஷ் அட் பேங்க் 25,000, ரெண்டத்தையும் ஆட் பண்ணி 40,000 அவுட்டர் காலத்துல போட்டுடுறோம். டொனேஷன் ரிசீவ்டு வந்துடுது. அடுத்து டு கிளப் ஆனுவல் டே கலெக்ஷன் வந்துடுது. அடுத்து ரெசிப்ட்ஸ் ஃபார் சேரிட்டி ஷோ வந்துடுது 4,000. அடுத்து சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போட்டுடுறோம். அடுத்து டு சேல் ஆஃப் ஓல்டு எக்யூப்மெண்ட் 26,000 போட்டுடுறோம். பேமெண்ட் சைடுக்கு வந்துடுறோம். பை ரிஃப்ரெஷ்மெண்ட் சார்ஜஸ் 13,000 போடுறோம். அடுத்து பை கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டென்னிஸ் கோர்ட் 7,000. இதெல்லாம் நமக்கு எக்ஸ்பென்சஸ் நமக்கு தெரியும். பை ரெண்ட் பெய்ட், பை சேலரி ஃபார் வாட்ச்மேன், பை கிளப் ஆனுவல் டே எக்ஸ்பென்சஸ், பை லைட்டிங் சார்ஜஸ், by entertainment expenses போட்டுடுறோம். by billiards table purchase, by expenses of charity show. அடுத்து by balance carry down, cash in hand, closing balance அவங்களே கொடுத்துருக்காங்க இந்த இதுல. அடுத்து total debit side அதிகமா வருது. அதே மாதிரி credit sideல இருக்கிற அமௌண்ட் எல்லாம் ஆட் பண்ணி டோட்டல் பண்ணி நான் போட்டிருக்கேன். மைனஸ் பண்ணா 98,000 மைனஸ் பண்ணா 50,000 rupees closing cash at bank. ரெண்டத்தையும் ஆட் பண்ணி அவுட்டர் காலத்துல 62,000 போட்டுடணும். நெக்ஸ்ட் illustration. Coming to this illustration, இதே மாதிரி தான் ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க் எல்லாம் போட்டுடுறோம். அடுத்து இதுல என்ன நம்ம புதுசா பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டோம்னா, எல்லாமே நம்ம பார்த்ததுதான். டொனேஷன் கொடுத்துருப்பாங்க, டென்னிஸ் பால் சேல், ரெசிப்ட்ஸ் ஃப்ரம் என்டர்டைன்மெண்ட், அட்மிஷன் ஃபீஸ், ரெசிப்ட்ஸ் ஃப்ரம் சேரிட்டி ஷோ எல்லாமே கொடுத்துட்டாங்க. இதுல என்ன புதுசா இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, கிரெடிட் சைடு நம்ம பேமெண்ட் சைடு அதிகமா இருக்கு. அப்ப டோட்டல் போட்டுடுறோம். டெபிட் சைடை டோட்டல் பண்ணி பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு வருது பாருங்க, டெபிட் பேலன்ஸா வருது இந்த இல்லஸ்ட்ரேஷன்ல. அது ஒண்ணுதான் இதுல புதுசு. இப்ப இத மாதிரி சம்ஸ் பார்ப்போம். இந்த புக்ஸ் ஆஃப் கடலூர் கபடி அசோசியேஷன் போட்டுட்டோம். ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் காலம் எல்லாம் நம்ம போட்டுட்டோம். டு பேலன்ஸ் brought down, கேஷ் இன் ஹேண்ட் போட்டுட்டோம். பேங்க் ஓவர் டிராஃப்ட் நம்ம பேமெண்ட் சைட் போடணும், அதனால நம்ம அப்புறம் போட்டுக்கலாம். ரெசிப்ட்ஸ் எல்லாம் பார்த்துடுறோம். டு டிவிடெண்ட் ரிசீவ்டு, டு மிஸ்லேனியஸ் இன்கம், டு கிராண்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் 12,000 போட்டுட்டோம். டு என்டோமெண்ட் ஃபண்ட் ரெசிப்ட்ஸ் போட்டுட்டோம். டு அட்மிஷன் ஃபீஸ் போட்டுட்டோம். பேமெண்ட்ல பை பேலன்ஸ் brought down, பேங்க் ஓவர் டிராஃப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேங்க் ஓவர் டிராஃப்ட் கொடுத்தா கிரெடிட் சைட்ல தான் நம்ம போடணும். பை ஸ்டேஷனரி பர்ச்சேஸ்ட், அடுத்து இருக்கக்கூடிய செலவு அந்த சம்ல என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே நம்ம பேமெண்ட் சைட்ல அப்படியே போட்டுக்கிட்டே வரும். பை கொரியர் சார்ஜஸ், பை முனிசிபல் டாக்ஸஸ் இதெல்லாம் நம்ம போட்டுக்கிட்டே வந்துட்டோம். இப்போ கடைசியா பார்க்கும்போது பை பேலன்ஸ் கேரி டவுன், கேஷ் இன் ஹேண்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ இதுல இந்த சம்லயும் கிரெடிட் பேலன்ஸ் தான் அதிகம் வருது. இப்போ கால்குலேஷனுக்கு போடுறோம். 44,850ல இந்த டெபிட்னுடைய டோட்டல் எல்லாத்தையும் போட்டு மைனஸ் பண்ணோம்னா 4,500. அதை டு பேலன்ஸ் கேரி டவுன் பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லி நம்ம போடுறோம் 4,500. ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்ல எப்படி நம்ம சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணோம்னு இத்தனை நேரம் 5 illustration and 5 exercise problem பார்த்துட்டோம். ரெசிப்ட் சைடு என்ன போடணும், பேமெண்ட் சைடு என்ன போடணும் கிளியரா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கும்போது நமக்கு எல்லாம் புரியுற மாதிரி இருக்கும். நீ உட்கார்ந்து அக்கவுண்ட்ஸ் நோட்ல அதை ஒர்க் அவுட் பண்ணி பாரு. ஒர்க் அவுட் பண்ணதான் உனக்கே ரெசிப்ட் சைடு என்ன போடணும், பேமெண்ட் சைடு என்ன போடணும்ன்றது இதெல்லாம் தெளிவா புரிஞ்சிக்க முடியும். 2 மார்க்ஸ் இல்ல 3 மார்க்ஸ், சில சமயம் சில பெரிய சம்ஸ் 5 மார்க்ஸ்ல கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.